கடைசி உரை அப்படின்னு ஒரு தலைப்பில் கடைசி உரை எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த மேடையில் பேசிய தம்பி பேசா பொருள் அப்படின்னு பாரதியின் துணிவை கைகளில் கொடுத்துருக்குறோம். என்ன தலைப்பில் பேசுவாருங்கிற எதிர்பார்ப்போடு அழைக்கிறேன். அதியன் வாங்க. அதியனை பற்றி நேயர்களுக்கு நல்லா தெரியும், நடுவர்களுக்கும் இப்போ நாம் அறிமுகப்படுத்தியாச்சு. வித்தியாசமான தலைப்புகளில் ஆச்சரியப்பட வைக்கிற தகவல்களை அதியன் எப்போதும் பேசுவதுண்டு. இந்த சுற்று பேசா பொருள் என்ன தலைப்பு? கம்பனின் அவையடக்கம். கம்பனின் அவையடக்கம் அப்படிங்கிற தலைப்பில் பேசா பொருள் சுற்றுல அதியன் என்ன பேச போகிறாரு அப்படின்னு வீட்டில் இருந்து தொலைக்காட்சியை பார்க்குற ஒவ்வொரு நேயர்களும் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த யோசனைக்கு அதியனின் பேச்சு பதில் சொல்லும். வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வடபுலத்து வால்மீகி படைத்த காப்பியத்தை தென்திசைக்கு ஏற்றாற்போல் தனது கவித்திறத்தால் காவியமாக மாற்றி தந்தான் செந்தமிழ் புலவன் கம்பன். பேசாத பொருளையும் பேசா பொருளையும் பேசு பொருளாக்கியதால் முத்தமிழ் துறையின் முறைபோன உத்தம கவிஞர்கள் ஒன்று கூடி கவிவேந்தன் கம்பனை வசை மாறி பொழிந்தார்கள். புலமை காய்ச்சல் எடுத்து பொறிந்து தள்ளிய புலவர்களை தனது அவையடக்க பண்பின் மூலம் புகழ் மாலை சூட்டுகின்றான் கம்பன். கம்பனின் விரல் பிடித்து ஞான செருக்கோடு விருத்தப்பா நடிபோடும் அதன் உருவத்தில் துணிவிருக்கும், சொற்களில் பணிவிருக்கும். இதுதான் கம்பனின் அவையடக்கம். ஓசை பெற்று உயர் பார்க்கடல் உற்று ஒரு பூசை முற்றவும் நக்குகு புக்கன ஆசை பற்றி அறையல் உற்றேன் மற்ற இக்காசியில் கொட்டத்து ராமன் கதையரோ. இந்த பாடலில் திருமால் பள்ளி கொண்ட பார்க்கடலை ராமக்கதையோடு ஒப்பிடுகின்றான் கவிவேந்தன். ஓங்கார ஓசையும் ஆத்தலும் பேரலையும் கொண்ட பார்க்கடலை அஞ்சிவோடும் பூனையினால் அள்ளி பருக இயலுமா என்று நம்மை வியக்க வைக்கின்றான். ராமக்கதை என்னும் பார்க்கடலை பருகத் துடிக்கும் பூனையாக கம்பன் தன்னை உருவகப்படுத்துகின்றான். ராம அவதாரத்தை கம்பன் எழுத துணிந்த போது நொய்தினும் நொய்து நோகச் செய்தோரை தனது கவிப்புலத்தை நோக்கச் செய்வதற்காக ஆசை பற்றி அறையலுற்றேன் என்று அவையடக்கத்தோடு உரைத்து சொல்கின்றான் கம்பன். கம்பனை வம்பனாக்கும் பகைமனம் படைத்தோரை உணர வைக்க மராமர படலத்தில் 7 பாடலை விரிக்கின்றான். அவன் ஒரு பாடலோடு முடித்திருந்தால் கம்பனாக மட்டுமே சுருங்கி இருப்பான். 1க்கு 7ஆக தனது கவிப்புலத்தை நீட்டியதால் கவிகளின் சக்கரவர்த்தியாக காட்சியளிக்கின்றான். ராமன் தன்னுடைய வில்வன்மையால் பகைவரின் உடலை துளைத்தவன். ஆனால் கம்பனோ தன்னுடைய சொல்வன்மையால் படித்தவரின் உள்ளத்தில் நிலைத்தவன். ராமனின் நாமத்தை ஞானத்தால் அளந்து முந்து மொழி தொட்டு சந்த நடையிட்டு தேன் தமிழில் விருந்தளிக்க காப்பியத்தை படைக்கின்றான் கம்பன். அரங்கம்மா நகரில் ராம அவதாரத்தை அவன் அரங்கேற்றம் செய்வதற்குள் அவன் பட்ட பாட்டை 6 பாடல்களில் அவையடக்க பணிவோடு சொல்லி வைத்து நம்மின் அழுத விழுதுடைக்கின்றான். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதிதான் கம்பனின் கவலையை காலம் கடந்து போக்கியவன். இன்றைக்கு பொறுப்புள்ள பல மனிதர்கள் அவைகளில் அடக்கமின்றி நான் தடுக்க பேசுவதை நாம் நாடெங்கும் பார்க்கின்றோம். 10,000 சுவை கொண்ட 10,000 பாடல் தந்த கம்பனின் அவையடக்கம் அவைகளுக்கும் சபைகளுக்கும் மட்டுமல்ல இன்றைய சமூகத்துக்கும் தேவையென்று ஆசை அறையலுற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். கம்பனுடைய அறையலுற்ற கவிச்சீற்றத்தை அதியன் இந்த மன்றத்தில் கொண்டு வந்து பேசியிருக்கிறார். ஆசை அறையலுற்று கம்பனை பேசியிருக்கிற அதியனுக்கு ஆசையாசையாய் கருத்துக்களை சொல்ல நடுவர்கள் காத்திருக்கிறாங்க. முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். ஒரு 3 மணித்துளிகளுக்குள்ள ஒரு தாக்கு சுப்பிரமணியனை போல அந்த காலத்தில் மதுரையில் காந்திமதி அம்மாவும் தாக்கு சுப்பிரமணியனும் பேசினா நெருப்பு கனல் அப்படியே கக்கும். அந்த மாதிரி பாடல்களை தப்பில்லாமல் உச்சரித்த 3 நிமிடத்திற்குள்ள கம்பனை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நீட்டின. இன்னும் 10 வருஷம் கழித்து தமிழ்நாட்டு மேடைகளில் நல்ல தமிழ் சொற்பொழிவாளர்கள் இருப்பாருங்கிறதுக்கு சங்கரா டிவி ஒரு விதையை விதைக்கிறது, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறது. நீ பல்லாண்டு வாழணும்னு தமிழ் படித்த என் வாயால் வாழ்த்துறீங்க. சபாஷ். நன்றி அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாடலாசிரியர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்.
அதாவது இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தமைக்காகவே ஒரு சிறப்பான பாராட்டு கொடுக்கணும். என்னுடைய பெற்றோருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த ஒரு சிறிய வயதில் அதுவும் கம்பனின் அவையடக்கம் அப்படிங்கிற அந்த நுட்பமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து ரொம்ப அழகாக, செறிவாக, நிறைவாக உன்னுடைய உரையை இன்றைக்கு வழங்கியிருக்கிறாய். இந்த அவையடக்கம் கம்பராமாயணம் நெடுக முத்துக்கள் தான் என்றாலும் இந்த அவையடக்கம் பாடல்களுக்கென்று ஒரு தனி அழகு உண்டு. எனக்கு அதில் பிடித்த ஒரு வரி உண்டு. கம்பர் எப்படி தன்னை சொல்லிக்கொள்கிறார் என்றால், அதாவது சக புலவர்களை பார்த்து சொல்வார், தன்னை பற்றி அல்ல, சக புலவர்களை பார்த்து என்ன சொல்றார், அதாவது தன்னை மனதில் வைத்துக்கொண்டு, பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பத்தர் சொன்னவும் பண்ண பெறுபவோ அப்படின்னு கேட்பார். பைத்தியக்காரர்கள், பேதையர்கள், முட்டாள்கள், பக்தர்கள் இவங்க சொல்றதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்க்காதீங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க என்று கம்பன் சொல்லுவான். தன்னை ரொம்ப தாழ்த்தி கொண்டு சொல்வது போல தோன்றும். ஏனென்றால் பக்தர்கள் திரும்ப திரும்ப ஒன்றையே சொல்லி கொண்டிருப்பார்கள், இறை நாமத்தையே சொல்லி கொண்டிருப்பார்கள். முட்டாள்களும் தான் நினைத்தது தான் சரி என்று அதையே சொல்லுவார்கள். பேதையர்களும் தங்களுடைய கருத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். அந்த மாதிரி தான் நானும் என்று ரொம்ப தன்னை தாழ்த்தி கொண்டு பேசுவது போல தோன்றும். ஆனால் உண்மையில் கம்பன் அந்த இடத்துல தன்னுடைய அவையடக்கத்தை மட்டும் பதிவு செய்யாமல் தன்னுடைய மேதைமையையும் நாசூக்கா அப்படி சொல்றார். என் பாட்டில் குற்றம் கண்டுபிடிச்சிருவியா நீ அப்படிங்கிற துணி தான் அந்த வரிக்கு. ஆனால் சொல்லுவது பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பண்ண பிறவோன்னு ரொம்ப தாழ்த்தி கொண்டு கம்பன் தன்னை பேசுவான். மேலும் மேலும் கம்பனில் நீ மூழ்கி பிற்காலத்தில் ஒரு பெரிய பேச்சாளனாக வர வேண்டும், கம்பராமாயணத்தில் தோய்ந்து முத்தெடுக்க வேண்டும் என்று மனசார வாழ்த்துகிறேன். நன்றி. தொடர்ந்து எங்கள் வணக்கத்திற்குரிய சிறப்பு நடுவர் ரேவதி அம்மா. அந்த குழந்தையை பார்த்த கண்ணு எனக்கு நிஜமாவே நகர்த்த முடியல. காரணம், 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியனம்மான்னு சொன்ன மாதிரி 1000 குழந்தைகளும் நின் கீழ் ஆவரோ. தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து போயினை என்ற பொழுது புகழினோய் தன்மை கண்டால் 1000 ராமர் நின் கீழ் ஆவரோ சொன்னார்ல. உன்னுடைய அவை அடக்கமே எனக்கு பிடிச்சது. கம்பனை பற்றி பேசினாலும் ஒரு 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 தலையை நிமிர்ந்து நீ அகம்பாவத்தோடு பேசலை, அந்த அடக்கத்தோட. அதுக்கும் மேலே எனக்கு இந்த குழந்தைகிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா, அவன் போட்டிருக்கிற சட்டை பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கான். கிட்ட வந்தால் கடிச்சு சாப்பிடுவேன். அழகான வாழ்த்துரைகளை வாஞ்சையோடு அதியனை வாழ்த்தி நம்முடைய நடுவர் பெருந்தகைகள் உச்சி முகர்ந்து பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு உளமார்ந்த வாழ்த்துக்களை கைத்தட்டல்களாக அதியனுக்கு தெரிவிப்போம். சிறப்பாக பேசிய அதியனுக்கு வாழ்த்து. அழகான குழந்தைகள் அறிவார்ந்த செய்திகளை இந்த அவைக்கு கொண்டு வந்து பேசுவது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கு. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகளில் செந்தமிழ் செல்லங்கள் செந்தமிழ் செல்வமாக மாறி பேசுவது தமிழ் கூறும் நல்லுலகத்து நேயர்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான வரமாக அமைந்திருக்கு. இந்த சுற்று பேசா பொருள், உண்மையிலேயே நல்ல பொருண்மையில் இந்த பிள்ளைகள் பேசுகிறாங்க. பேசா பொருள் சுற்றில் அடுத்து பேச போகிற அந்த செந்தமிழ் செல்லம் ஒரு சின்ன பையன், கம்பராமாயணம் பேசுவான், பெரிய புராணம் பேசுவான். ஆன்மீகத்தில் இவ்வளவு தூரம் ஒரு பையனால் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த அரங்கம் இதற்கு முந்தைய சுற்றுகளில் பார்த்து வியந்த அன்பிற்கினிய செந்தமிழ் செல்லம் ருத்ரன். வாங்க. வணக்கம் ருத்ரன். வணக்கம் ஐயா. ஆன்மீக பேச்சாளராக ஆன்மீக சொற்பொழிவாளராக வரணுங்கிற இலக்கோடு பயணித்தாலும் கூட நாம் வழங்குகிற எல்லா சுற்றுகளுக்கும் பொருத்தமாக தலைப்புகளை தேர்வு பண்ணி அதில் ஆன்மீக செய்திகளை வச்சு பேசுறது தான் ருத்ரனுடைய தனித்துவமான பண்பு. இன்னைக்கு என்ன தலைப்பு, எப்படி பேச போறீங்க? தாயின் சேலை தலைப்பு. தாயின் சேலை அப்படிங்கிற தலைப்பில் பேச போறீங்க. ஒரு அம்மாவினுடைய சேலை பேசுனா என்ன பேசும் அப்படிங்கிறத ருத்ரன் பேச நாங்கள் எல்லோரும் கேட்க ஆவலோடு இருக்கிறோம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் தாய் பேசி கேட்டிருப்பீங்க. நான் உங்கள் தாயின் சேலை பேசுகிறேன், சற்று கேளுங்கள்.
பட்டினத்தார் பாடுகிறார் தன் தாயை பற்றி. முந்தித்தவம் கிடந்து 300 நாள் சுமந்தே அந்திப்பகலாய் சிவனை ஆதரித்து தொந்திச்சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன். அப்படி 300 நாட்கள் தவம் இருந்து உன்னை கருவிலே சுமக்கும் பொழுது உன் தாய் கூட கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தாள் ஐயா. ஆனால் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் உனக்கு சாமரமாய் வீசிக்கொண்டிருந்தேனே. நீ கட்டிலில் தவழும் வயதை எட்டி இருந்தாலும் என்னை தொட்டிலாக்கி உறங்கியதால் தானே இன்று உன் பாசமிகு தங்கையோடு கட்டி அணைத்து உறவாடுகிறாய். உனக்கு நினைவிருக்காது, நான் சொல்கிறேன் கேள். நீ பசும்பால் அருந்தும் பருவத்திலும் முளைப்பால் தேடி அழுதாய். அப்பொழுது உன் தாய் ஐயோ என் பிள்ளைக்கு கண்ணு பற்றுமே என்று தவித்த பொழுது ஒரு எல்லை சாமியாக இருந்து காத்தவளும் நான் தானையா. நீ சிறு வயதில் கண்ணாம்பூச்சி ஆடுவாய், நினைவிருக்கிறதா? அப்பொழுது உனக்கு ஓடி ஒளிய பல இடங்கள் இருந்தாலும் உன் தந்தை உன்னை திட்டிய போதிலும் நீ என் முந்தானைக்குள்ளே தானே ஒளிந்து கொள்வாய். அப்பொழுது நான் உன்னை யாரிடமும் காட்டி கொடுக்காமல் காப்பாற்றினேனே, மறந்து விட்டாயா? அந்த பாஞ்சாலி நிர்கதியாய் தவித்து ஹரி 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 என்று கூக்குரலிட்ட பொழுது கண்ணனா வந்தான். அப்பேற்பட்ட கருணையே வடிவான கண்ணன் கூட என்னைத்தானே அனுப்பி வைத்தான். அதே போல நீ விடுதியில் தங்கி படிக்கும் பொழுது உன் தாயை பிரிந்து நீ வாடிய பொழுதிலும் உன் தாயாரா வந்தாள். உன்னை வருடி கொடுத்தவளும் நான் தானே. அப்படி உன்னை விட்டு பிரிந்த பொழுது உன் தாயும் மனம் வாடினாள். ஏனோ அந்த பித்துக்கு தெரியவில்லை. அவள் மீது நான் படர்ந்திருந்தாலும் என் மீது உன் ஸ்பரிசம் தானடா வீசுகிறது. அவள் எங்கடா காற்றை சுவாசித்தாள்? அவளின் ஒவ்வொரு அணுவும் என் அன்பு மகனே உன்னைத்தானடா சுவாசித்தது. நீ எப்பொழுதெல்லாம் மன வலியுடன் அழுதாயோ அப்பொழுதெல்லாம் உன் மன வலியுடன் சேர்த்து உன் மூக்கு சளியையும் நான் தானே சுமந்தேன். உனக்கு கால் கட்டு போடும் வரை நீ என் கட்டுப்பாட்டில் தானே இருந்தாய். நான் கடைகளில் இருக்கும் பொழுது எனக்கு 500, 1000 என்று விலை வைத்தார்கள். எப்படி இந்த ராமனின் பாத துகள் பட்டு அந்த அகலிகை மீண்டும் உயிர் பெற்றாளோ அதே போல தாய்மார்களின் ஸ்பரிசம் என் மீது பட்டதால் விலை மதிப்பில்லாத பொக்கிஷமாக மாறிவிட்டேன். அப்பேற்பட்ட பெருமையை தேடித் தந்த அனைத்து தாய்மார்களுக்கும் என் நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நான் உங்கள் தாயின் சேலை. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுக்கலாம் ருத்ரனுக்கு. ஒரு அழகான உரையை ரொம்ப அற்புதமான தன் மழலை மொழியில ருத்ரன் பேச பேச என்ன முடிச்சுட்டாரு, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற உணர்வை உண்மையிலேயே நேயர்களுக்கு ருத்ரன் இந்த சுற்றுல கொடுத்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. ருத்ரனுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல அன்பிற்கினிய சிறப்பு நடுவர் வணக்கத்திற்குரிய ரேவதி அம்மாவிடம் இருந்து தொடங்குவோம். ருத்ரன் என்ற பேருக்கு ஒரு சண்டமாருதம் என்று ஒரு பொருள் உண்டு. நீ என்ன பேச்சா பேசின? எங்களுடைய அதான் சொல்கிறேனே, நீ பேசும்பொழுது நான் என்னுடைய தாயின் மடி வாசனை எனக்கு வந்தது. நன்றி அம்மா. சந்தோஷமாகட்டும் துக்கமாகட்டும் ஓடி போய் அம்மா மடியில் படுத்துன அந்த புடவையில் அது என்ன வாசனையோ தெரியாது. அம்மா தலையை தடவி கொடுப்பாங்க. ஆனால் அந்த புடவையின் வாசனை என்னை ஆற்றி இருக்கிறது. அந்த மாதிரி உன்னோட பேச்சு நிஜமாக என் கண்கள் பனிக்கின்றன. உண்மையிலேயே ஒரு தாயினுடைய சேலையை பற்றி இவ்வளோ அழகாக பேச முடியுமா? கண்ணனுடைய கருணை வந்து சேலை வடிவில் வந்ததுன்னு சொன்னேன். நீ பேசின பேச்சை கேட்டாவது சேலை கட்ட மறந்த பெண்கள் நிமிர்ந்து நின்று மீண்டும் பீரோவை திறந்து பழைய புடவைகளை எடுத்து முகர்ந்து பார்த்து அன்று கட்டி கொண்ட அந்த வாசனையை நுகர்ந்து மீண்டும் கட்டிக்கொண்டு எல்லா இடத்திலும் புடவையுடன் வலம் வர நான் ஆசைப்படுகிறேன். உன் பேச்சு அதற்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். அந்த புடவையின் நுனியில் உன்னையும் உன் தலையில் இருக்கும் அந்த ஆண்டன்னாவையும் சேர்த்து முடிச்சு போட்டு வைத்து விடுவோம். நன்றி. அழகாக வாழ்த்தி பேசி இருக்கிற அம்மாவுக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினி அண்ணன் பாடலாசிரியர் நிரஞ்சன் பாரதி அவர். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு, கண்டு கொண்டேன் ருத்ரனிடம் கண்டு கொண்டேன். நன்றி ஐயா. சேலை என்பது அழகின் அடையாளம் மட்டும் கிடையாது, அது அன்பின் அடையாளமும் கூட.
என்பது உன்னுடைய பேச்சு இன்றைக்கு நிரூபித்தது. நன்றி. தொடக்கத்திலிருந்து இறுதி வரை தங்கு தடை இல்லாமல் உன்னுடைய பேச்சு அமைந்திருந்தது. ஒரு அழகான சேலையை எப்படி விரிக்கும் பொழுது எப்படி ஒரு பரவசமும் ஒரு மகிழ்ச்சியும் வருமோ, அப்படி உன்னுடைய பேச்சு அப்படியே விரிய விரிய எங்கள் மனசுக்குள் வந்து அது ரொம்ப இதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. ஆண்கள் சேலையை அணிவதில்லை என்றாலும் சேலை உண்மையில் பல ஆண்களை அணிந்துதான் இருக்கிறது. அவங்களுடைய தாய் தொடங்கி அது இல்லாமல் எந்த ஒரு ஆண் வாழ்க்கையும் நிறைவடைவதில்லை. ரொம்ப ஒரு கனமான ஒரு தலைப்பு, ரொம்ப நெஞ்சுக்கு ஈரமான ஒரு தலைப்பை நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய். உன்னுடைய தாய்க்கும் உன்னுடைய தந்தைக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இதை தேர்ந்தெடுத்து பேச வைத்ததற்காக ரொம்ப அழகாக பேசின. வாழ்த்துக்கள் அடுத்தடுத்த சுற்றுகளில் சிறப்பாக பேசுவதற்கு. நன்றி. நன்றி. அடுத்ததாக அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பொதுவாக அம்மானாலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதுலேயும் அம்மா சேலை அப்படின்னா பின்னாடியே வந்துடுவோம். நீ எங்கே தெரியுமாடா ஜெயிச்சா? இது வரைக்கும் கிருஷ்ணன் தான் கொடுத்து பழக்கப்பட்டவன் நினச்ச கிருஷ்ணனையே போடா அப்படின்னு தள்ளிட்டு கிருஷ்ணனை விட சேலை தாண்டா வளர்ந்தன வண்ணப்பொன் சேலைகள். அடாடா அடாடா, அந்த ஒரு வரைக்கும் இன்னொரு கைத்தட்டு கொடுங்க, கொண்டுட்டா. அப்படிதான் ரசிக்கணும் அந்த பேச்சை. பிரமாதம்டா, சூப்பர். நன்றி. இதயம் என்கிற இடத்தில் ஈரம் சுரக்கிற எல்லோரும் இந்த உரையை நிச்சயமா கொண்டாடுவாங்க. ருத்ரனுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், கைத்தட்டல்கள் மூலமா வாழ்த்துக்கள். நன்றி. இந்த சுற்றுல அடுத்ததாக இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் சரவண பவதாரணி. வாங்க. வணக்கம் சரவண பவதாரணி. வணக்கம் ஐயா. தொடர்ந்து திரைப்பட சுற்றுன்னு கடந்த சுற்று வச்சவங்கம்மா, திரைப்பட சுற்றுன்னு வச்சா கூட கந்தன் கருணை அப்படின்னு தலைப்பெடுப்பாங்க. அவங்க பேரும் சரவண பவதாரணி, அவங்க தலைப்புகளும் அந்த மாதிரி அப்படின்னு ஒரு அவங்களுக்கான ஒரு தனித்துவமான பாதையை இந்த மன்றத்தில் அமைத்து பேசக்கூடிய ஒரு போட்டியாளர் சரவண பவதாரணி. இந்த சுற்று பேசா பொருள் சுற்று. என்ன தலைப்பு? தினமும் பிறந்து திசையெங்கும் பறக்கும் நாளிதழ். இந்த நாளிதழ் சொல்லும்போது கூட தினமும் பிறந்து திசையெங்கும் பறக்கும் நாளிதழ் அப்படின்னு அதுக்கு அழகான அடைமொழியோட சொல்றீங்க. உரை எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஆவலா காத்திருக்கிறோம். வாழ்த்துக்கள், சிறப்பா பேசுங்க. நன்றி ஐயா. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் நடுநிலையில் நின்று தினமும் பிறந்து திசையெங்கும் பறக்கும் நாளிதழ் பேசுகிறேன். காலையில் கண் விழித்தவுடன் தேடி வந்து மடியில் அமர்ந்து உள்ளூர் நிகழ்வுகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை ஊர்க்கதைகளை ரகசியமாய் தருகிறேன். மணிமணியாய் செய்திகளை தினமும் தருபவன் நான். தந்தி போல் சுருங்கச் சொல்லி விளங்க வைப்பவனும் நானே. தீயாய் சுட்டிடும் கதிரவனும் நானே. காலையில் மலரும் தாமரையும் நானே, மாலையில் மலரும் மல்லியும் நானே. இப்படி எத்தனை அவதாரங்கள் எடுத்தாலும் உண்மையை உலகுக்கு அறிவிப்பதுதான் என் கடமை. சுதந்திர தாகத்தை விதைத்தவனும் அதன் பின் நெருக்கடி நிலையில் அனுபவித்தவனும் நான் தான். ஜனநாயகத்தின் 4ஆம் தூணாக இன்றும் இருக்கிறேன். இன்றைய செய்தி நாளைய வரலாறு. நாளிதழில் பெயர் வர நல்லது செய்தவர்களும் உண்டு. இருக்கும் போது தெரியாமல் இறந்த பிறகு முதல் பக்கத்தில் முளைத்த காளான்களும் உண்டு. வேலை வாய்ப்பு மற்றும் வினா வங்கியால் வெளி உலகில் அடையாளம் காணப்பட்டவர்களும் உண்டு. என்ன இல்லை என்னிடம்? குழந்தைகளுக்கு குறுக்கெழுத்து, குறைகளை கூற உங்களிடம், தலைகள் உருட்டப்படும் தலையங்கம், அனைவருக்குமான ஆன்மீகம், கூடவே ஜோதிடம், அரசியல் பேச டீ கடை பெஞ்ச், இலசுகளுக்கு துறையும் விளையாட்டுத்துறையும் இல்லாவிட்டால் எப்படி? தேர்வு முடிவுகளாகட்டும் தேர்தல் முடிவாகட்டும் எனக்கு இருக்கும் வரவேற்பு வென்றவர்களுக்கு கட்டிக்கரும்பாகவும் மற்றவர்களுக்கு எட்டிக்காயாகவும் இருக்கிறது. உலகங்கள் யாவும் என் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நான் செய்யும் அதிகாரமே என்று எப்படி இருந்த என்னை இப்படி ஆக்கிவிட்டீர்களே என்ற ஆதங்கம் எப்போதும் உண்டு. அவரவர் ஆட்டுவிக்க நான் பம்பரமாய் சுழல்கிறேன், பட்டமாய் பறக்கிறேன். பழி மட்டும் என் வீது. போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே. வாசிப்பை இன்றும் சுவாசிப்பது என்னால் தானானால் பெரும்பாலானோர் தலைப்பு என்னும் நுனிப்புள் மைந்த பசியாறுகின்றனர். முழுவதுமாக படித்தால் தானே உண்மை புரியும். காகிதத்தில் வந்தாலும் கணினியில் வந்தாலும் காரம் குறையாத எழுத்துக்களுக்கு சொந்தக்காரன் நான். மறுக்கப்பட்ட நியாயத்தையும் மறைக்கப்பட்ட உண்மையையும் உலகுக்கு அறிவிப்பதுதான் என் கடமை. அந்த கடமையிலிருந்து நான் தடம் புரண்டு விட்டதாக கவலை கொள்கிறீர்களே. உயிர் பிழைக்க சில நேரமும் பாய்வதற்கு சில நேரமும் பதுங்கித்தானாக வேண்டியிருக்கிறது. காரிருலகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான். ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று பாடினார் பாவேந்தர். ஆனால் சூழ்நிலை கைதியாக சிறைக்குள் அடைக்கப்பட்டதும் உண்டு. 1861 சுதேசி முந்திரனில் தொடங்கி தலைமுறைகள் கடந்தும் நிலைத்து நிற்பதே என் நேர்மைக்கு சான்று. அதற்காக அல்லும் பகலும் அலைந்து
கத்தி முனையை விட பேனாமுனை வலிமையானது என்பதை உலகுக்கு உணர்த்த என்னை அழகாக அலங்கரித்து தரும் பத்திரிகையாளர்களுக்கு என் நன்றியை சமர்ப்பிக்க என்றும் கடமைப்பட்டுள்ளேன். இருமை நோக்கி நின்று யாவருக்கும் மக்கின்ற அருமையாற்றல் என்றோரம் அதனை காக்கின்ற பெருமைக்குடையவனான நாளிதழ் எனது அனுபவ மொழியாக ஒன்றை பதிவு செய்கின்றேன். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். எத்தனை எதிர்ப்புகள் இடர்பாடுகள் வந்தாலும் தர்மத்தின் வழி நின்று நீங்கள் படைக்கும் சாதனைகளை உலகறிய செய்ய என் முதல் பக்கம் காத்திருக்கிறது. சாதனை செல்லங்களே, வருக வருகவே. நன்றி. சரவண பவதாரணி ஒரு நாளிதழ் குறித்து எல்லாருக்குமான எல்லா வயதினருக்குமான செய்திகளை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இந்த மேடையில் வந்து உறக்க பேசியிருக்கிறாங்க. உற்சாகமாக பேசியிருக்கிறீங்க. உங்கள் பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு ஈர்த்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். பத்திரிக்கையில் என்னடா சொல்ல போகிறா அப்படின்னு நான் நினச்ச போது தலையங்கத்திலேருந்து பெட்டி செய்தியிலேருந்து அரசியல் செய்தியிலேருந்து பல பத்திரிகையினுடைய பெயரை இது வந்து ஊடகம் இல்லை, ஆனால் உனக்கே உரிய பாணியில் பேசின பாரு. பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். இன்னும் 3 நிமிஷத்துக்குள்ளே செய்தித்தாளுங்கிறத ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட பெண்ணு இதை விட சிறப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க பேச முடியாது. 1. 2வது, இதை கேட்குறவங்க இனியாவது சொந்த காசு கொடுத்து செய்தித்தாள் படிக்கணுங்கிற உணர்வை வச்சுக்கணும். நன்றி. நன்றி அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் சரவண பவதாரணி. மணிகண்டன் சார் அவர்கள் சொன்ன மாதிரி இது கடினமான தலைப்பு. நீங்கள் அது ரொம்ப திறம்பட அந்த சவாலை எதிர்கொண்டு ஒரு 3.5 நிமிடத்தில் செய்திகள் வாசித்தது வந்து மிகவும் பாராட்டுக்குரியது. நன்றி ஐயா. என்னுடைய ஒரு ஆலோசனை என்ன என்று கேட்டால், இன்னும் கொஞ்சம், ஏன்னா உங்களுடைய மெனக்கெடல், உங்களுடைய உழைப்பு அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அத்தோடு சேர்ந்து நீங்கள் பேசும்போது வேகமாக பேசுகிறீங்க, கொஞ்சம் பதற்றம் இருந்தது. அதை கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொண்டால் இன்னும் உங்களுடைய பேச்சு வந்து மெருகேறும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் குறைத்து கொண்டால் இன்னும் நீங்கள் வந்து மின்னி மிளிர்வீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. நிறைவாக சொல்லணும் அப்படின்னா, விரைவு செய்திகளாக இல்லாமல் இருந்திருந்ததுன்னா ஒரு நிறைவு செய்தியாக உங்களுடைய இந்த செய்திகள் வாசிப்பு இருந்திருக்கும். நன்றி ஐயா. மணிகண்டன் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் நீங்கள் அதை மேலே தாண்டி அந்த தடையை கடந்து முன்னால் போக வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பும் நினைப்பும் உங்களுக்கு இருக்கிறது. அதுதான் இன்னும் பாராட்டுக்குரியது. அதை ஒருபோதும் கைவிடாதீர்கள். தமிழ் உங்களை கைவிடாது. வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து அன்பிற்கினிய அம்மா திருமிகு ரேவதி சங்கரன் அவர்கள். ஒரு செய்தித்தாளில் எத்தனை பக்கம் இருக்குமோ அவ்வளோ பெரிய பேர். காற்றுல இந்த பேப்பர் படபடப்படன்னு அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. காற்றில் சலசலத்தது உங்களுடைய ஒவ்வொரு பக்கமும். அழகாக பேசினீர்கள். சில இடத்துல நான் நினச்சேன், நான் கொஞ்சம் ரொம்ப ஆர்வம் மிகுதியினால் வேகமாக பேசிகிட்டு இருந்த காலம் உண்டு. என்னுடைய ஆசான் சொல்வார், கொஞ்சம் வேகத்தை குறைச்சேன்னா எங்களுக்கு புரியும் அப்படிம்பார். அந்த எங்களுக்கு புரியும், உங்களுக்கு புரியணுங்கிறது இல்லை, நான் எல்லாத்தையும் கொட்டிடணும்னு நினைப்பேன். இப்போ நீங்கள் உங்கள் பேச்சில் நீங்கள் எங்கேயுமே எதையுமே விடலை. ஆனால் இந்த வேகத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அப்படி நம்ம பேப்பராக பிரித்து எப்படி எல்லாத்தையும் பார்க்குறோம் அந்த மாதிரி நான் கிராஸ்வேர்டு போடுற வரைக்கும் நான் வந்துட்டேன். உங்களோடதில் நான் பயணித்து தலையங்கத்துலேருந்து இதுலேருந்து கிராஸ்வேர்டும் முடிச்சிட்டேன். ஸ்போர்ட்ஸ் பக்கம் தான் நான் பார்க்கலை, ஏன்னா எனக்கு வயசு இல்லை. ஸ்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கோ அதை ரசிக்கிறதுக்கோ வயசு இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்ல திறமை இருக்கிறது. அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோயிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட வாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி பேசணும். அந்த டடடட அப்படி நல்லா இருக்குது. ஆனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுனீங்கன்னாக்கா எங்களுக்கு இன்னும் மனசில் வந்து நல்லா போகும். கோர்ட்டுக்குலாம் போக வேண்டியிருக்காது, தலையங்கத்தெல்லாம் போட வேண்டியிருக்காது. ஜெயிச்சுட்டே வரலாம். எல்லாரும் உங்களுக்கு வெற்றி வந்துடும். நன்றி அம்மா. நல்ல மதிப்புரைகளை நடுவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. அதை உள்வாங்கி அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பான உரையை வழங்க வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அழகான தலைப்புகளில் அறிவார்ந்த செய்திகளை செந்தமிழ் பிள்ளைகள் அழகாக பேசுகிறாங்க. அடுத்து இந்த மேடைக்கு வந்து பேச இருக்கிற செந்தமிழ் செல்லம் பரந்தாமன், வாங்க. பரந்தாமன் வந்து ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிற ஒரு எளிய கிராமத்து பின்னணியிலிருந்து சென்னையில் இந்த அரங்கத்துக்கு வந்து
எல்லா சுற்றுகள்லையும் ஒரு நல்ல உரையை வழங்கணுங்கிற முனைப்போடு பேசுகிற ஒரு நம்பிக்கையான போட்டியாளர். கடந்த சுற்றில் அவர் வந்து சிறப்பு பரிசு வாங்கினார். இப்போ இந்த சுற்றில் நேயர்கள் வந்து பரந்தாமன் என்ன பேச போகிறாரு, கடந்த சுற்று மாதிரியே இந்த சுற்றுலையும் எங்களை வந்து ஆச்சரியப்படுத்துவாரா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இந்த சுற்றில் என்ன தலைப்பு? எடைக்கு போடப்பட்ட புத்தகம். ஓ, புத்தகம் பேசுதுங்கிறத கூட தலைப்பாக எடுத்துக்கல, எடைக்கு போட்ட புத்தகம் பேசுது அப்படின்னு தலைப்புகள் தேர்வு பண்ணும் போதே கவித்துவமாக தேர்வு பண்ணுற செந்தமிழ் செல்லங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள், வாழ்த்துக்கள். இது உங்களுக்கான வாய்ப்பு, சிறப்பாக பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. பண்பிற்கினிய அனைவருக்கும் இந்த பரந்தாமனின் சிறந்தாழ்ந்த வணக்கம். தினம் தினம் என்னென்னவோ ஏதேதோ நாம் பேச கேட்டிருப்போம். எடைக்கு போடப்பட்ட புத்தகங்களின் விசும்பல்களை, வேதனை குமரல்களை என்றாவது எங்காவது யாராவது கேட்டதுண்டா? இதோ இங்கே இப்போது கேளுங்கள். என்னை தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், எடுத்து படித்தால் அறிவின் ஆயுதம் என்பார்கள். என்னை தொட்டு கூட பார்க்காமல் தூக்கி எறிந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. இதுபோல் வேதனைகள் என்னில் பல உண்டு. பல பேர் கூடி வந்து வாழ்த்தி ரிப்பன் சுற்றி நூலாக பிரசவிக்கப்பட்ட நான் இன்று முகநூல் வந்த காலத்தில் நூலாம்படை மடிந்து மனமுடைந்து கிடக்கிறேன். உங்களது மூளையில் வாழ வேண்டிய நான் இன்று ஏதோ ஒரு மூலையில் கிடக்கிறேன். ஒரு பக்கம் எடை கற்களையும் மறுபக்கம் எங்களையும் நிறுத்தி பார்ப்பது என்ன நீதி? சண்டையில் சட்டையை கிழிப்பது போல் உங்கள் அலட்சியத்தால் எங்களது அட்டையை கிழிப்பது என்ன நியாயம்? சிந்து சிரி என்று வளர்த்தி உயர்த்திய என்னை இன்று சந்தி சிரிக்க வைத்து விட்டீர்கள். என்னை படிக்கின்ற காலத்தில் தவறுதலாய் கால்பட்டு விட்டால் கூட பதறிப்போய் என்னை தொட்டு கும்பிட்டு முத்தம் கொடுத்த நீங்கள் இன்று என்னை குப்பையோடு குப்பையாய் சேர்த்து விட்டீர்கள். உங்கள் குழந்தைகளுக்கு எட்டுகின்ற தூரத்தில் புத்தகங்களை வையுங்கள், அவர்கள் எட்டாத உயரத்திற்கு செல்வார்கள் என்பது கவிஞர் துஷ்யன் சரவணராஜ் அவர்களின் ஒரு கவிதை. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு காலத்தில் அச்சிலேறிய என்னை உங்கள் வீட்டு மச்சிலேற்றி தெருகுப்பை தொட்டியில் எச்சிலேறி கிடக்க வைத்து விட்டீர்கள். தேநீர் கடைகளில் பலகாரம் அடித்து தர எங்களை இரண்டாய் கிழிப்பதை பார்க்கின்ற பொழுது எங்களை எழுதிய எழுத்தாளரின் இதயம் சுக்கு நூறாய் நொறுங்குவதை எப்பொழுதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஆண்ட்ராய்டு அலைபேசி உங்களது செல்ல பிள்ளையானதும் உங்களுக்கு வேண்டா தொல்லை ஆகியதோடு தொலைதூர கல்வியும் ஆகிவிட்டேன். பாட புத்தகங்களான என் சகாக்களின் நிலை என்னை விட பரிதாபம். பக்கத்திற்கு பக்கம் பெயர், ஊர், குடும்பத்தார்கள் பெயர்கள் எல்லாம் எழுதித்தள்ள அவர்கள் என்ன குடும்ப அட்டையா? இல்ல காந்திக்கு மீசையும் பாரதிக்கு தாடியும் வரைந்து தள்ள அவர்கள் என்ன கேலி சித்திரமா? தேவைக்கும் தேர்வுக்கும் பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து சுருட்டி அமுக்கி சாக்கில் மூட்டை கட்டி சொற்ப தொகைக்கு எடைக்கி போட்டீர்கள். கூழாங்கற்களை தேடும் அவசரத்தில் வைரக்கற்களான எங்களை கவனிக்க மறந்து விட்டீர்கள். எழுத்தின் அருமை தெரிந்து கருத்தின் பெருமை புரிந்து எங்களுக்கு மறுவாழ்வளித்து மறுபிறவி தந்து எங்களை மீட்டெடுத்தவர்கள் பழைய புத்தக கடைக்காரர்கள் தான். வ.உ.சி., ம.பொ.சி. போல பல நூறு அறிஞர்கள் பட்டினி கிடந்து எங்களை வாங்கி படித்திருக்கிறார்கள், வெற்றி சிகரத்தை எட்டி பிடித்திருக்கிறார்கள். போகி பண்டிகைக்கு மட்டும் தூசி தட்டி மூட்டை கட்டும் உங்களிடம் நான் இருப்பதை விட பழைய புத்தக கடையில் நான் வெயிலில் கிடப்பதே எனக்கு சுகம், நலம். கடைசியாய் ஒன்று, எப்போதும் பழசுக்குத்தான் மவுசு அதிகம் என்பார்கள். ஒரு காலத்தில் 3 ரூபாய்க்கு வாங்கின என்னை இன்றொருவர் 300 ரூபாய்க்கு வாங்கி செல்கிறார். தங்க மதிப்பு மாறிதான் எங்க மதிப்பும். இதை ஊரும் உலகமும் புரிந்து கொள்ளும் நாள் விரைவில் வரும். நன்றி, வணக்கம். பரந்தாமன் பேசின பிறகு இந்த நம்ம அரங்கத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களுக்குமே ஒரு கிரீடம் வச்சது மாதிரி ஆயிடுச்சு. நன்றிங்கண்ணா. அவ்வளவு அழகா பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய இந்த பேச்சை நம்முடைய சிறப்பு நடுவர் மரியாதைக்குரிய ரேவதி அம்மா ரொம்ப வியந்து பார்த்தாங்க. முதல்ல அவங்க கிட்ட இருந்தே தொடங்கலாம். அம்மா, பரந்தாமனுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது? பரந்தாமா, என்னம்மா? என்னுடைய இதயம் பறக்கிறதப்பா. பரந்தாமா இல்லை, ஆனால் நீ எல்லாரையும் சுட்டி காட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லாத. நாங்கள் எங்களுடைய புத்தகத்தை எல்லாத்தையும் ஒரு லைப்ரரியில் கொண்டு போய் கொடுத்துருவோம். எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற லைப்ரரியில் கொடுத்துருவோம். ஏழை மக்களுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கேயே வச்சுருங்கன்னு சொல்லுவோம். இங்கே கேரம் போர்டு ஆடிட்டுருப்பாங்க, அங்கே பக்கத்தில் நாங்கள் வச்சுருவோம். அது சிஏ புஸ்தகமாக இருக்கட்டும், என் மகன் படித்தது அந்த என்ஜினியரிங் புஸ்தகமாக இருக்கட்டும், கடையில் போட மாட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டால்,
நாம் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். காசு கொடுத்து வாங்க முடியாத இருக்கிறவங்களுக்கு இந்த புஸ்தகம் உதவட்டும் நாங்கள் கொடுத்தா அந்த லைப்ரரியன் பார்த்து கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி அந்த முயற்சியை எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டால், நீ சொன்னாப்புல அந்த எடைக்கு போட்ட புஸ்தகத்தோட தவிப்பு. இப்போ வந்து அந்த எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சுன்னா, அந்த எதுகையும் மோனையும் அப்படி சந்தங்களோடு நீ பேசுகிற பொழுது உண்மையிலேயே இதுதான் பேச்சு. நான் இன்னைக்கு காலையிலேருந்து இவ்வளோ குழந்தைகள் பேசுகிறத கேட்டிருக்கேன். உன் பேச்சை என்னால் உட்காந்து பாராட்ட முடியல, நின்று தான் பாராட்டணும். பரந்தாமன், அருமை 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 அருமை. நீ 1000 காலம் வாழணும். ரொம்ப நன்றிங்கம்மா. அழகான ஒரு வாழ்த்து செய்தி பரந்தாமனுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இன்னைக்கு வந்து பரந்தாமன் வந்து அவர் குடும்பத்தோடு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறை அரங்கத்துக்கு வரும்போதும் அவங்க அப்பா மட்டும் அழைச்சிக்கிட்டு வருவார். இன்னைக்கு அவர் உடன் பிறந்தவர்கள், அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் பரந்தாமனுக்கும் அவங்க குடும்பத்துக்கும். அம்மாவினுடைய வாழ்த்து செய்தியை கேட்டோம். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த குறிப்பை யார் உனக்கு தயார் பண்ணி கொடுத்தாங்க? எங்க தமிழாசிரியர் முனைவர் மா ஸ்டீவன் மிக்கல்ராஜ் ஐயா. நீங்க படிக்கிறது எந்த பள்ளி? தேபிரித்தோ மேல்நிலை பள்ளி, தேவகோட்டை. அரசு உதவி பெறும் பள்ளி. ஆமாங்க. இந்த அரசு பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள், உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சுங்க, இந்த பையன் இங்கே பேசுகிறான், அவர் அங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் ஊருக்குள்ளே போகும்போது அவங்க அப்பா போய் வாத்தியாரை பார்த்து என் புள்ள பிரமாதமாக பேசிட்டான்னு சொல்லும்போது அவர் முகத்தில் ஒரு 1000 வாட் பல்பு தொங்கும் பாரு. அதுதான் என் நல்லாசிரியருக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. நான் அரசு பள்ளி, உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு சொல்கிறேன், தனியார் பள்ளியை விட உங்களுக்கு ஊதியம் ஜாஸ்தி. ஆனால் கிராமப்புறத்தில் வேலை பார்க்குற ஆசிரியர்கள் எல்லா பிள்ளையும் தான் பிள்ளையாக நினச்சி ஒரு வெற்றி வீரனாக அந்த பிள்ளையை அமைச்சு ஸ்கிரிப்டை தயார் பண்ணி கொடுத்து, நான் இந்த பிள்ளையை பாராட்ட மாட்டேன், அந்த ஆசிரியர் இருக்கும் திசை நோக்கி தொழுகிறேன், திசை நோக்கி தொழுகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆசிரியர், ஊருக்கு ஒரு பள்ளிக்கு ஒருத்தர் இருந்தால் உண்மையிலுமே சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட நல்லாசிரியர் எங்கே இருக்கிறார்னா இவங்க ஆசிரியர் தான். என்ன பேச்சு சார், ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு புத்தகத்தை பற்றி, பழைய புஸ்தகத்தை என்னமோ படித்த வேண்டே, நான் வந்து வைரம்டா, என்னைய போய் அங்கே போடணும்னு நினைக்கிறீங்களே, கசங்களுக்குன்னு நினைக்கிறீங்களே, மூளைக்குள்ளே வைக்க வேண்டியவனை மூளையில் கொண்டு போய் வச்சிருக்கியேன்னாரு பாருங்க. அடேப்பா, எனக்கு என்ன தெரியுமா மகிழ்ச்சி, தெரிஞ்சோ தெரியாமலோ இறைவன் வந்து எழுதுவதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவன் தான் பாரதி. அந்த பேரனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தலைப்பெல்லாம் பேசுகிறீங்க பாரு, இது பாரதியே கேட்குறதா நான் நினைக்கிறேன். அதுதான் பெரிய பெருமை. இதை விட ஒரு சூப்பர் டூப்பர் பேச்சு, நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. இது வந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஊக்குவிக்கிறேன். இந்த போட்டியில் நீ கடைசியில் வந்து ஜெயிச்சு மகுடம் சுட்டுவியான்லாம் தெரியாது, அதை பற்றியெல்லாம் விட்டுரு. இந்த ரவுண்டில் பேசின இந்த அத்தனை பிள்ளைங்களும் சொல்கிறேன், இதை விட நீங்கள் நினச்சா இன்னொரு பேச்சு உங்களுக்கு அமைய முடியாது, அப்படி பேசிட்டீங்க. ஆண்டவனுடைய கொடுப்பினை, எல்லாருடைய ஆசீர்வாதம், நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கமெண்ட்ஸ். நன்றி. வாஞ்சையோடு உச்சி முகர்ந்து பாராட்டி இருக்கிற அண்ணனுக்கு ஒரு உளமார்ந்த கைத்தட்டல்களும் பாராட்டுதல்களையும் சொல்லுங்க. இந்த நேரத்தில் பரந்தாமனுடைய ஆசிரியருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் மூலமாக நம்முடைய நன்றியை பரிசாக்குவோம். தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். முதல்ல உன்னுடைய தமிழாசிரியருக்கு வந்து என்னுடைய இதயபூர்வமான வணக்கத்தையும் என்னுடைய சிரம் தாழ்ந்த என்னுடைய பணிவான அன்பையும் அவருக்கு நான் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். எதற்காக என்றால், நாவலர் பரந்தாமனை பாவலர் பரந்தாமனாக மாற்றியதற்காக. ஏன்னா தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அந்த கவித்துவமான நடையோடு, அழகழகான அம்மா சொன்ன மாதிரி அந்த எதுகை மோனை அந்த நயத்தோடு, கொஞ்சமும் சுவை குன்றாமல் சலிப்பு ஏற்படுத்தாமல் நீ வந்து அந்த எடைக்கு போடப்பட்ட பழைய புத்தகத்தை பற்றி சொன்ன விதம் உன்னுடைய பேச்சை தனித்து காட்டியது. நன்றிங்க. உன்னை கவனிக்க வைத்தது, ஈர்க்க வைத்தது. அதற்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதாவது உன்னுடைய பேச்சை கேட்ட பிறகு என்ன தோன்றியது என்றால், எடைக்கு போடப்பட்ட புத்தகத்தின் எடையை என் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும். உன்னுடைய பேச்சுடைய கனம் அத்தகையது. அப்புறம் யோசித்து பார்த்தேன், இன்றைக்கு வந்து உன்னுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு யோசித்து பார்த்தால், ஒரு பக்கம் உன்னுடைய அந்த தன்னம்பிக்கை, இன்னொன்று
எடைக்கு போடப்பட்ட புத்தகம். அந்த பேச்சினுடைய எடை கனமாக இருக்கும் இல்லையா, அதனால உன்னை சுமந்து வருவதற்காக எல்லாரும் வந்திருக்காங்க. ஏனென்றால் உன்னுடைய மூளையில் அவ்வளவு இருக்கு. நீ மட்டுமே உன்னை சுமந்து கொண்டு வர முடியாது. உன்னுடைய குடும்பத்தினர் அனைவரும் உன்னை தூக்கி கொண்டு வந்து இங்கே சங்கரா டிவியில் நிறுத்தி ஒரு அற்புதமான அவையில் உன்னுடைய திறமையை வெளிக்கொணர்ந்திருக்காங்க. அதாவது ஒரு நல்ல சமூகம் எப்போ உருவாகும் அப்படின்னா, பெற்றோர்கள் ஆசிரியர்களாகவும் ஆசிரியர்கள் பெற்றோர்களாகவும் இருக்கும்போது தான். அதுக்கு நீ ஒரு சிறந்த உதாரணம். இன்னும் நீ மேன்மேலும் ஓங்கி வளர வேண்டும். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க. அழகாக வாழ்த்தி இருக்கிற நடுவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறப்பான உரையை பரந்தாமன் வழங்கியிருக்கிறாரு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இன்னும் இன்னும் சிறப்பான உரையை அடுத்தடுத்த சுற்றுகளில் வழங்க வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றிங்க. தமிழினுடைய செழுமையையும் வளமையையும் பேசாத பொருள் என்கிற ஒரு புதுமையான சுற்றுல இந்த குழந்தைகள் பேச கேட்பது உள்ளபடியே ஆவலாக, அற்புதமாக, ஆச்சரியமாக இருக்கு. இன்னும் ஆழமாக என்ன பொருளை பற்றி எப்படி பேச போறாங்கன்னு நடுவர்களோடு சேர்ந்து நானும் ஆச்சரியமாக காத்திருக்கிறேன். நீங்களும் உங்கள் இல்லங்களில் இருந்தபடி ஆச்சரியமாக காத்திருப்பீங்க. தொடர்ந்து உங்களை நாளை சந்திக்கிறோம். இது பேசா பொருள் சுற்று. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.